Audio Jungle. ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு புது சப்ஜெக்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கிளாஸ் 10, அதுக்கப்புறமேட்டா கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் பைத்தானில் கிளாஸ் 11 அண்ட் 12க்கான வீடியோஸ் வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ இன்னிலிருந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் சப்ஜெக்ட் கிளாஸ் 10க்காக வீடியோஸ் வந்து நம்மளோட சேனலில் போஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ எப்பயும் போல் உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவை. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். இந்த வீடியோவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். அதோட மட்டும் இல்லாமல் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் ஐடி சிஎஸ் இந்த வீடியோஸ் எல்லாமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. சரி, இன்னைக்கான நம்ம சப்ஜெக்ட்குள்ளே ஃபர்ஸ்ட் சாப்டர், அதாவது இன்ட்ரடக்ஷன் டு ஏஐ ஃபவுண்டேஷனல் கான்செப்ட். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் ஃபர்ஸ்ட் சாப்டர் நம்ம இப்போ பார்க்கலாம். வாட் இஸ் இன்டெலிஜென்ஸ்? ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் வந்து பார்த்தோம்னா அந்த நேம்லேயே நமக்கு இருக்குது ஆர்டிஃபிஷியல், அதுக்கப்புறம் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வாட் இஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அப்படின்னா என்னன்றது நம்ம தெரியறதுக்கு முன்னாடி இன்டெலிஜென்ட் அப்படின்னா என்னன்றது நமக்கு தெரியணும், சரிங்களா? ஸோ இன்டெலிஜென்ட் அப்படின்னா என்னென்னா ஹியூமன்ஸ் ஹாவ் பீன் டெவலப்பிங் மிஷின்ஸ் விச் கேன் மேக் தேர் லைஃப்ஸ் ஈஸியர். ஸோ ஹியூமன்ஸான நாம் நிறைய மிஷின்ஸ் வந்து நம்ம டெவலப் பண்ணுறோம். கம்ப்யூட்டராக இருக்கட்டும், இல்லை ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கட்டும், இல்லை மிஷின்ஸாக இந்த வாஷிங் மிஷின்ஸ், கிரைண்டர், இது மாதிரி நிறைய மிஷின்ஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறோம், டெவலப் பண்ணுறோம். எதுக்காக அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையை ஈஸியாக்கிறதுக்காக தான் இந்த மிஷின்ஸ் எல்லாமே நம்ம க்ரியேட் பண்ணுறோம். Machines are made with an intent of accomplishing tasks which are either too tedious for human or டைம் கன்சூமிங். ஸோ இந்த மிஷின்ஸ்லாம் எப்படி நம்ம வந்து க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு டாஸ்க் இருக்கும். அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காகவும் அதே சமயத்தில் நம்மளோட டைமை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காகவும் தான் நம்ம இந்த மிஷின்ஸ் எல்லாமே நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மக்கிட்ட மிக்சர் கிரைண்டர் இருக்குது அப்படின்னா மிக்சர் கிரைண்டருக்கு பதிலாக நம்ம இப்போ கல்லில் வந்து நம்ம ஏதாவது அரைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக டைம் அதிகமாகும். பட் இதே நம்ம மிக்சர் கிரைண்டர் மூலமாக நமக்கு தேவையானதை ஈஸியாக நம்ம என்ன பண்ணலான்னா கம்ப்ளீட் பண்ணலாம். அந்த டாஸ்க்கை வந்து ஈஸியாக நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் மிஷின்றதை வந்து நம்ம இன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஹென்ஸ் மிஷின்ஸ் ஹெல்ப் அஸ் பை ஒர்க்கிங் ஃபார் அஸ், thereby sharing our load and making it easier for us to fulfill such goals. ஸோ இந்த மிஷின்ஸ் எல்லாமே எதுக்காக அப்படின்னா நம்மளோட ஒர்க்குக்காக தான் நம்ம அதை க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதே சமயத்தில் நம்மளோட ஒர்க்லோட வந்து நம்ம அந்த மிஷின் கிட்ட கொடுக்கும்போது நம்மளோட ஒர்க்கை வந்து அது ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணி நமக்கு கொடுத்துருது. ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா மிஷினுக்கான தேவை. ஏன் நம்ம வந்து ஒரு மிஷினை வந்து க்ரியேட் பண்ணணுன்றதுக்கான அவசியம். இன்னொரு டெஃபினேஷன் என்ன சொல்லலாம் அப்படின்னா இன்டெலிஜென்ஸ்க்கு, இன்டெலிஜென்ஸ் ரெஃபர்ஸ் டு த அபிலிட்டி டு திங்க், பர்சீவ் இன்ஃபர்மேஷன் அண்ட் அப்ளை நாலேஜ் வித்தின் த பிஹேவியர் என்விரான்மெண்ட். ஸோ இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா என்னென்னா இதுக்கு வந்து பார்த்தோம்னா திங்க் பண்ணுறதுக்கான ஸ்கில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த மிஷின்ஸ் வந்து திங்க் பண்ணும். பர்சீவ் இன்ஃபர்மேஷன், நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷனை அதை ரிசீவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டா அந்த இன்ஃபர்மேஷன் மூலமாக நாலேஜ் கெயின் பண்ணி எந்தெந்த சுச்சுவேஷனுக்கு அந்த நாலேஜை வந்து அப்ளை பண்ணுன்ற ஒரு ஐடியா வந்து இந்த மிஷினுக்கு தெரியும். ஸோ இன்டெலிஜென்ட் அப்படின்னா என்னென்னா அபிலிட்டி டு திங்க். அந்த மிஷினால் திங்க் பண்ண முடியும், இன்ஃபர்மேஷன் நம்மக்கிட்ட இருந்து கெட் பண்ண முடியும். இன்ஃபர்மேஷனை கெட் பண்ணி அதோட மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் வருதுன்னா அந்த சுச்சுவேஷனில் அந்த டேட்டாவை எப்படி வந்து நம்ம அப்ளை பண்ணுன்ற நாலேஜும் அதுக்கு வந்து கெயின் பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் வந்து பார்த்தோம்னா
intelligence. ஸோ இன்டெலிஜென்ஸ் கேன் பி டிஃபைன்ட் அஸ், இந்த இன்டெலிஜென்ட்டை மறுபடியும் நம்ம எப்படிலாம் டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, எபிலிட்டி டு இன்ட்ராக்ட் வித் த ரியல் வேர்ல்ட், டு பர்சீவ், அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஆக்ட். ஸோ இந்த மிஷினால் ரியல் வேர்ல்டோட இன்ட்ராக்ட் பண்ண முடியும். எப்படி அப்படின்னா, ஒரு இன்ஃபர்மேஷனை யூசர்கிட்ட இருந்து வாங்கும், அந்த இன்ஃபர்மேஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அது ரியாக்ட் பண்ணும். நெக்ஸ்ட், ரீசனிங் அண்ட் பிளானிங், மாடலிங் த எக்ஸ்டர்னல் வேர்ல்ட் கிவன் இன்புட். ஸோ நம்ம கொடுக்குற இன்புட்டை பேஸ் பண்ணி அது என்ன பண்ணும் அப்படின்னா, அதுக்கான ஒரு வேர்ல்டை வந்து மாடல் பண்ணிக்கும். ஸோ இப்படி தான் இந்த வேர்ல்டு இருக்கும், அதுக்கு இது மாதிரியான இன்புட்லாம் நம்ம கொடுக்கணும், ஸோ இந்த சுச்சுவேஷனுக்கு இப்படி தான் ரியாக்ட் ஆகுன்ற மாதிரி அதுவே பிளானிங்கும் பண்ணுது, அதுக்கான ரீசனிங்கும் அது எடுத்துக்குது. நெக்ஸ்ட், லேர்னிங் அண்ட் அடாப்டேஷன். ஸோ கண்டினியூஸ் லேர்னிங் அண்ட் அடாப்டிங் கிராஃப், நம்மக்கிட்டே இருந்து இன்புட் வாங்கிட்டு அதிலிருந்து அது என்ன பண்ணுது அப்படின்னா லேர்ன் பண்ணிவிட்டு அது தகுந்த மாதிரி அடாப்ட் ஆகும். ஸோ ஒரு சுச்சுவேஷன் தகுந்த மாதிரியான ஒரு அடாப்டிங் கிராஃபை வந்து அது க்ரியேட் பண்ணி அதோட மிஷின்ஸ் வந்து அதோட லைஃப் டைம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுது, அது வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இது எல்லாமே நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்டெலிஜென்ஸில் வந்து பார்த்தோம்னா எபிலிட்டி டு இன்ட்ராக்ட் வித் த ரியல் வேர்ல்ட், ரீசனிங் அண்ட் பிளானிங், லேர்னிங் அண்ட் அடாப்டேஷன், இது எல்லாமே இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். வாட் இஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்? இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே இன்டெலிஜென்ஸ் மட்டும்தான். இப்போது வாட் இஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்றதை படிக்கலாம். Artificial intelligence refers to human-made interface to mimic human-like intelligence, that is reasoning, knowledge, interpretation. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்றது ஒரு மிஷின். இந்த மிஷின் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம மனுஷங்க என்ன பண்ணுவாங்களோ, எப்படி வந்து நாலேஜ் அவங்களுக்கு இருக்கோ, எப்படி வந்து அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்களோ, ஸோ ஒரு மனிதனை போலவே இந்த மிஷின் வந்து என்ன பண்ணால் மிமிக் பண்ணும். அதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ ஒரு ஹியூமனுக்கு கிடைக்கிற நாலேஜ் வந்து பார்த்தோம்னா இந்த சிஸ்டத்துக்குமே நாலேஜ் கிடைக்கும். ஸோ ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் அந்த நாலேஜ் பேஸ் பண்ணி அவங்க ஒரு டெசிஷன் மேக்கிங் எடுக்கிறாங்க அப்படின்னா இந்த மிஷினும் அந்த நாலேஜ் தகுந்த மாதிரி டெசிஷன் மேக்கிங் வந்து அப்ளை பண்ணும். ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. என்னென்னா பார்த்தோம்னா கேதரிங் இன்ஃபர்மேஷன், ஸ்டோரிங் இன்ஃபர்மேஷன், இந்த ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் இன்வால்வ். ஸோ இந்த ஹியூமன் இன்டெலிஜென்ஸில் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்தோம்னா கேதரிங் இன்ஃபர்மேஷன், நமக்கு கிடைச்ச ஒரு இன்ஃபர்மேஷன், நமக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன், நம்ம லைஃப் லாங் வந்து பார்த்தோம்னா நிறைய இன்ஃபர்மேஷனோட தான் நம்ம வாழ்கிறோம். ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜில் ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறோம். அதுக்கப்புறமேட்டா அந்த இன்ஃபர்மேஷன்ஸில் ஸ்டோர் பண்ணுவோம். அந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு எப்போ தேவையோ ரிட்ரீவ் பண்ணிக்கலாம். தென் we are analyzing the information, and after the information we are taking the decision, and then we are taking the action also. இதெல்லாமே நம்ம என்ன சொல்கிறோன்னா human intelligence involves. Any device that can perform the above can be termed as intelligent device. இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம சொன்ன ஹியூமன் இன்டெலிஜென்ஸில் எந்த ஒரு சிஸ்டம் வந்து இந்த ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் வந்து மிமிக் பண்ணுதோ அது எல்லாமே நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் டிவைஸ் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். When a machine possesses the ability to mimic human traits, that is make decision, predict the future, learn and improve on its own by collecting data, understand it, analyze it, learn from it and improve it, it is said to have artificial intelligence. ஸோ எந்த ஒரு மிஷின் வந்து பார்த்தோம்னா மனுஷனை போல் அவங்களுக்கு மனுஷன் எப்படி வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்கிற நாலேஜ் வச்சு அவங்க வந்து டெசிஷன் வந்து மேக் பண்ணுறாங்களோ அதே மாதிரி எந்த ஒரு சிஸ்டம் வந்து மனுஷனை போல் ரியாக்ட் பண்ணுது. அதாவது எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுது அப்படின்னா ஒரு டெசிஷன் வந்து மேக் பண்ணுறது, ஃப்யூச்சரை வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறது, லேர்ன் பண்ணுறது, அதுக்கப்புறமேட்டா இம்ப்ரூவ் பண்ணுறது. எப்படி இம்ப்ரூவ் பண்ண, அது கிடைச்ச டேட்டாவை வச்சு அது எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, அந்த டேட்டாவை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுது, எப்படி அனலைஸ் பண்ணுது, அதுக்கப்புறமேட்டா லேர்ன் பண்ணி எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, எப்படி எந்த ஒரு மிஷின் இந்த எல்லா கேட்டகரியும் பண்ணுதோ அதுதான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். Machines become intelligent once they are trained with data and algorithm. ஸோ ஒரு மிஷின் வந்து எப்போ வந்து இன்டெலிஜென்ட்டாக வந்து கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா நம்ம அதுக்காக நிறைய டேட்டாவை நம்ம கொடுக்கும்போது அதுக்கப்புறம் அதுக்கான அல்காரத்தை நம்ம செட் பண்ணும்போது தான் அந்த மிஷின் வந்து ஹியூமன் மாதிரியே வந்து பிஹேவ் பண்ணும். ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்.
இப்போது டைப் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். என்னென்ன இன்டெலிஜென்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா, இன்டர்பர்சனல் இன்டெலிஜென்ஸ், ஸ்பேஷியல் இன்டெலிஜென்ஸ், நேச்சுரலிஸ்ட் இன்டெலிஜென்ஸ், musical intelligence, logical mathematical intelligence, existential intelligence, interpersonal intelligence, bodily kinesthetic intelligence, linguistic intelligence. இதெல்லாமே பார்த்தோம்னா types of intelligence. So one more time I will repeat: interpersonal, spatial, naturalist, musical, logical mathematical, existential, interpersonal, bodily kinestist, linguistic. இதெல்லாமே types of intelligence. இந்த கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால இது வந்து இம்பார்ட்டண்டான கொஸ்டின். இப்போது அந்த டைப்ஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸை ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், மேத்தமெட்டிக்கல் லாஜிக்கல் ரீசனிங். A person's ability to regulate, measure and understand numerical symbols, abstraction and logic. ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா ஒரு பர்சனால் எப்படி வந்து ஒரு சம் வந்து ரெகுலேட் பண்ண முடியுது, மெஷர் பண்ண முடியுது, இல்லை நியூமரிக்கல் சிம்பிள்ஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது, லாஜிக்கை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதோ அதே மாதிரி ஒரு சிஸ்டத்தாலையும் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து பார்த்தோம்னா மேத்தமெட்டிக்கல் லாஜிக்கல் ரீசனிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட், லிங்குவிஸ்டிக் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா என்னென்னா, லாங்குவேஜ் ப்ராசஸிங் ஸ்கில்ஸ் போத் இன் டர்ம்ஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஆர் இம்ப்ளிமெண்டிங் இன் ரைட்டிங் ஆர் வெர்பலி. ஸோ லிங்குவிஸ்டிக் இன்டெலிஜென்ஸ் சொல்லும்போது லாங்குவேஜ் அந்த சிஸ்டத்துக்கு எல்லா லாங்குவேஜுமே தெரியும், அதாவது ரைட்டிங்கும் தெரியும், அண்ட் தென் ரீடிங் வெர்பலாகவும் அதுக்கு எல்லா லாங்குவேஜுமே தெரியும். நெக்ஸ்ட், ஸ்பேஷியல் விஷுவல் இன்டெலிஜென்ஸ். It is defined as the ability to perceive the visual world and the relationship of one object to another. ஸோ ஸ்பேஷியல் விஷுவல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லும்போது என்னென்னா, இங்கே வந்து நம்ம நாலேஜ் வந்து எப்படி கெயின் பண்ணுது அந்த மிஷின் அப்படின்னு பார்த்தோன்னா, விஷுவல் வேர்ல்டு, ஒரு வேர்ல்டு எப்படி இருக்குன்றதுக்கான இன்ஃபர்மேஷனை அது கெட் பண்ணி அது மூலமாக அது நாலேஜை கெயின் பண்ணிக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் அந்த வேர்ல்டில் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா அந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் அந்த வேர்ல்டுக்கு என்ன வித்தியாசம், என்ன ரிலேஷன்ஷிப், அதோட இன்னொரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்னன்றதை டேட்டாஸ் பேஸ் பண்ணி அதால் ரியலைஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட், கைனஸ்தட்டிக் இன்டெலிஜென்ஸ். கைனஸ்தட்டிக் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா என்னென்னா, எபிலிட்டி தட் இஸ் ரிலேட்டட் டு ஹவ் அ பர்சன் யூசஸ் இஸ் லிம்ஸ் இன் அ ஸ்கில்டு மேனர். ஸோ எப்படி வந்து ஒரு பர்சன் வந்து ஒரு பொருளை வந்து எடுக்கிறதுக்காகவோ இல்லை என்ன சொல்கிறது ஏதாவது ஒரு இடத்துல வைக்கிறதுக்காகவோ அவங்க எப்படி வந்து அவங்களோட ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்ணுறாங்களோ அதே மாதிரி இந்த மிஷின்ஸ் வந்து இந்த வெயிட் லிஃப்டிங்காக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். Next, musical intelligence. As the name suggests, this intelligence is about a person's ability to recognize and create sound, rhythms and sound patterns. ஸோ இது மூலமாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒரு மியூசிக்கை வந்து நம்மளால் ஒரு சவுண்டை வந்து நம்மளால் ரெகக்னைஸ் பண்ண முடியும், அதே சமயத்தில் நம்மளால் ஒரு சவுண்டை க்ரியேட் பண்ண முடியும், ஒரு ரிதமை க்ரியேட் பண்ண முடியும், அந்த சவுண்ட் பேட்டர்ன்ஸ் என்னன்றதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். Intrapersonal intelligence. Describe how high the level of self-awareness someone has is, starting from realizing weakness, strength to his own feeling. இந்த இன்ட்ராபர்சனல் இன்டெலிஜென்ஸில் நம்ம என்ன லேர்ன் பண்ணுறோம் அப்படின்னா, இதில் என்ன டிஸ்கிரைப் பண்ணுறாங்க அப்படின்னா, ஹவ் ஹை த லெவல் ஆஃப் செல்ஃப் அவேர்னஸ், ஒரு மனுஷனை பற்றின செல்ஃப் அவேர்னஸ் எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கோ அதே மாதிரி அந்த சிஸ்டத்துக்கும் அதை பற்றின இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கும். அதுவுமே வந்து ஒன் ஆஃப் த இன்டெலிஜென்ட் தான். அதாவது அதோட வீக்னஸ் என்ன, அதோட ஸ்ட்ரென்த் என்ன, அவங்களோட ஃபீலிங் என்னன்றதை லேர்ன் பண்ணுவாங்க டேட்டாஸ் பேஸ் பண்ணி. நெக்ஸ்ட், எக்ஸிஸ்டென்ஷியல் இன்டெலிஜென்ஸ். An additional category of intelligence relating to religious and spiritual awareness. இந்த intelligence வந்து பார்த்தோம்னா it's relating to religious and spiritual awareness. ஸோ என்னென்ன ரிலீஜியஸ் இருக்கோ அதை பற்றின அவேர்னஸ், அந்த ஸ்பிரிச்சுவல் பற்றின ஐடியாஸ் எல்லாமே இந்த இன்டெலிஜென்ஸில் வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க.
Next, naturalist intelligence. An additional category of intelligence relating to the ability to process information on the environment around us. இந்த intelligence வந்து பார்த்தோன்னா environment பொறுத்து தான் இது ஒர்க் ஆகும். ஸோ என்விரான்மெண்ட் சொல்லும்போது நமக்கு 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் என்விரான்மெண்ட் இருக்குது. ஸோ ஒவ்வொரு டைப்ஸ்லும் அந்த என்விரான்மெண்ட் வந்து எப்படி இருக்குது, அதோட கிளைமேட் என்ன, அதோட வெதர் என்ன, டெம்பரேச்சர் என்ன, அதோட சாயில் கண்டிஷன் என்னன்றத 4 டைப்ஸ்லையுமே அதை கேதர் பண்ணி இதை அனலைஸ் பண்ணிக்கும். அதுதான் நேச்சுரலிஸ்ட் இன்டெலிஜென்ஸ். நெக்ஸ்ட், இன்டர்பர்சனல் இன்டெலிஜென்ஸ். Interpersonal intelligence is the ability to communicate with others by understanding other people's feeling and influence of the person. Interpersonal intelligence சொல்லும்போது இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா மற்றவங்களோட கம்யூனிகேட் பண்ணுறோம், பேசுகிறோம். ஓகேங்களா? ஒரு இந்த இன்டெலிஜென்ட் மூலமாக நம்ம மற்றவங்க கிட்ட ஒரு ரிலேஷன்ஷிப்போ இல்லை நம்மளால் ஈஸியாக கம்யூனிகேட் பண்ண முடியும். இன்னொரு பர்சனோட ஃபீலிங் என்னன்றதை நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதே சமயத்தில் நம்மளால் இன்ஃப்ளூயன்ஸும் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா இன்டர்பர்சனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட், இன்ட்ரடக்ஷன் டு AI ஃபவுண்டேஷனல் கான்செப்ட். இதில் in other words we may define intelligent as, இனிமே கூட இந்த இன்டெலிஜென்ட்டாக நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா எபிலிட்டி டு இன்ட்ராக்ட் வித் த ரியல் வேர்ல்ட் டு பர்சீவ், அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஆக்ட். இதுதான் நம்ம இப்போ ரீசெண்டாக பார்த்தோம். மறுபடியும் நம்ம ஒன்ஸ் செகண்ட் நம்ம ரிப்பீட் பண்ணுறோம். ஸோ எபிலிட்டி டு இன்ட்ராக்ட் வித் த ரியல் வேர்ல்டு. எந்த ஒரு மிஷின் வந்து ரியல் வேர்ல்டோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான ஸ்கில் இருக்கோ அதே சமயத்தில் டேட்டாவை கெட் பண்ணி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுதோ அது எல்லாமே நம்ம இன்டெலிஜென்ட் டிவைஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எக்ஸாம்பிள், ஸ்பீச் ரெகக்னிஷன், அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் சிந்தசிஸ். ஸ்பீச் ரெகக்னிஷன் அப்படின்னா வாய்ஸ் மூலமாக நம்ம ஒரு வெஹிக்கிளில் வந்து கண்ட்ரோல் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ நம்மளோட வாய்ஸை அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் நமக்கு தகுந்த மாதிரி அந்த மிஷின் வந்து ரியாக்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், என்கிட்ட ஒரு கார் இருக்குது, அந்த காரு நான் வாய்ஸ் மூலமாக கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னோடய வாய்ஸை வந்து அந்த மிஷின் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். நான் லெஃப்ட்னு சொன்னால் என்னோடய சிஸ்டம் லெஃப்டில் மூவ் ஆகணும், நான் ரைட்டுன்னு சொன்னால் இந்த கார் வந்து ரைட் சைடு மூவ் ஆகணும். ஸோ இது வந்து பார்த்தோம்னா ஏஐக்கான இல்லை இன்டெலிஜென்ட்கான பெஸ்ட் எக்ஸாம்பிளாக சொல்லலாம் ஸ்பீச் ரெகக்னிஷன். நெக்ஸ்ட், இமேஜ் ரெகக்னிஷன். ஸோ இமேஜ் மூலமாக அந்த இமேஜ் வந்து என்ன டைப்ஸ்ன்றதை நம்ம சொல்லலாம், அனிமலா இல்லை ஹியூமனான்றதை நம்ம சொல்ல முடியும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், ability to take action to have an effect. ஸோ இது வந்து பார்த்தோம்னா நம்ம ஆல்ரெடி கொடுத்த டேட்டாஸை பேஸ் பண்ணி இது எப்படி வந்து ஒரு ஆக்ஷனை வந்து எடுக்குதுன்றதை நம்ம பார்க்கலாம். இது எல்லாமே நம்ம இன்டெலிஜென்ஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட், ரீசனிங் அண்ட் பிளானிங். ரீசனிங் அண்ட் பிளானிங் அப்படின்னா என்ன? மாடலிங் த எக்ஸ்டர்னல் வேர்ல்ட் கிவன் இன்புட். ஸோ இப்போ இந்த ரீசனிங் அண்ட் பிளானிங்கில் ஃபர்ஸ்ட் என்னென்னா மாடலிங் த எக்ஸ்டர்னல் வேர்ல்ட் கிவன் இன்புட். நம்ம கொடுக்குற டேட்டாவை வச்சு இந்த இன்டெலிஜென்ட் மிஷின் வந்து பார்த்தோம்னா இந்த வேர்ல்டை வந்து மாடல் பண்ணும். எப்படி தான் அந்த வேர்ல்டு இருக்குன்றத டேட்டா பொறுத்து அது மாடல் பண்ணும். அண்ட் தென் சால்விங் நியூ ப்ராப்ளம்ஸ், பிளானிங் அண்ட் மேக்கிங் டெசிஷன். ஸோ டேட்டாஸ் பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணும், அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணும் அண்ட் ஆல்சோ இட் வில் டேக் த டெசிஷன். Ability to deal with unexpected problem and uncertainties. ஸோ டேட்டாவை பேஸ் பண்ணி அன்எக்ஸ்பெக்ட் ப்ராப்ளம் வந்தாலுமே கூட இதால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். அதே மாதிரி அன்சர்டனிஸ் வந்தால் கூட இதால் சால்வ் பண்ண முடியும். லேர்னிங் அண்ட் அடாப்டேஷன். Continuous learning and adapting graph. Our internal model are always being updated. ஸோ நம்மளோட மிஷின் எப்பவுமே எப்படி இருக்கும்? அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம டேட்டாஸ் கொடுத்துட்டே இருப்போம், அந்த டேட்டாஸ் பேஸ் பண்ணி அந்த மிஷின் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள், பேபி லேர்னிங் டு கேட்டகரைஸ் அண்ட் ரெகக்னைஸ் அனிமல்ஸ். ஸோ எப்படி வந்து ஒரு பேபி வந்து லேர்ன் பண்ணும்போது சின்ன வயசில் வந்து எது அனிமல், என்னென்ன ஹியூமன் பீயிங் இருக்குது, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் இருக்குல்ல அதால் கேட்டகரைஸ் பண்ண முடியுமோ அதே மாதிரி தான் இந்த சிஸ்டம்ஸுக்கும் நம்ம டேட்டாஸ் கொடுத்து அது தகுந்த மாதிரி இவங்க வந்து டேட்டாஸை வந்து கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. ஹவு டு யூ மேக் டெசிஷன். எப்படி தான் இந்த
மிஷின் வந்து டெசிஷன் மேக் பண்ணுதுன்ற கான்செப்ட் தான் இப்போ படிக்க போகிறோம். The basis of decision making depends upon the availability of information and how we experience and understand it. ஸோ இந்த ஒரு சிஸ்டத்தால் எப்படி டெசிஷன் வந்து மேக் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொடுக்குற டேட்டா மூலமாக தான் இந்த மிஷின் வந்து ஒரு டெசிஷனை வந்து எடுக்கும். ஸோ அந்த டேட்டாவை அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். அதுக்கப்புறம் தான் ஏதாவது ஒரு டெசிஷனை வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணும். For the purpose of this article, information includes our past experience, institution, knowledge and self-awareness. எப்படி வந்து ஒரு மனுஷன் வந்து டெசிஷன் மேக் பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களோட லைஃப் டைமில் என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நடந்ததோ அதை பேஸ் பண்ணி தான் அவங்களுக்குன்னு ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருக்கும், அவங்களுக்கான ஒரு நாலேஜ் இருக்கும். அதுக்கப்புறமேட்டு அவங்களுக்குன்னு ஒரு செல்ஃப் அவேர்னஸ், என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்ற ஒரு அவேர்னஸ், செல்ஃப் அவேர்னஸ் பேஸ் பண்ணி தான் அவங்க எப்பயுமே ஒரு டெசிஷன் எடுப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த மிஷினுமே நம்ம கொடுத்த டேட்டாஸ் எல்லாமே, நம்ம எவ்வளோ டேட்டாஸ் கொடுத்துருக்கோமோ அந்த டேட்டாஸ் எல்லாமே பேஸ் பண்ணி தான், அதோட நாலேஜ் பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுனா இந்த மிஷினுமே வந்து டெசிஷனை வந்து மேக் பண்ணும். நெக்ஸ்ட், வாட் இஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் வாட் இஸ் நாட். ஸோ எதெல்லாமே நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவோம், எதை வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோன்றதை பார்க்கலாம். A machine is said to be artificially intelligent if it can make decision on its own. If the machine requires human intervention in performing, it is not an artificial intelligent machine. ஸோ எது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அப்படின்னா, எந்த ஒரு மிஷின் வந்து எந்த ஹியூமனோட இன்ட்ரப்ஷன் இல்லாமல் ஒரு டெசிஷன் மேக் பண்ணுதோ அது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் மிஷின். எந்த மிஷின் வந்து ஹியூமனோட இன்ட்ராக்ஷன் இல்லாமல் அதால் ஒரு டெசிஷன் எடுக்க முடியலையோ அது வந்து நாட் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் டிவைஸ். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் டிவைஸ் அப்படின்னா என்னென்னா, ஹியூமனோட ஹெல்ப் இல்லாமல் டெசிஷன் மேக் பண்ண முடியும். ஹியூமனோட ஹெல்ப் இல்லாமல் டெசிஷன் மேக் பண்ண முடிஞ்சதுன்னா அதுதான் ஏஐ. ஹியூமனோட ஹெல்ப் இல்லாமல் டெசிஷன் மேக் பண்ண முடியல அப்படின்னா அது வந்து நாட் அன் ஏஐ. ஸோ அதை பற்றின ஒரு டேபிள் பார்க்கலாம். இப்போ ஏஐ மிஷின், நாட் ஏஐ மிஷின். ஏஐ மிஷின் அப்படின்னா என்ன? AI machines are trained with data and algorithm. ஸோ AI மிஷினில் வந்து பார்த்தோம்னா நம்ம டேட்டாஸ் கொடுத்துருக்கோம், அடிக்கடி நம்ம டேட்டா வந்து அது கொடுத்துட்டே இருப்போம். அதோட மட்டும் இல்லாமல் அதுக்காக அல்காரிதம் நம்ம ஃபீட் பண்ணிகிட்டே இருப்போம். பட் நாட் AI மிஷினில் வந்து பார்த்தோம்னா ஸ்மார்ட் மிஷின்ஸ் விச் ஆர் நாட் ஏஐ. எதெல்லாம் ஸ்மார்ட் மிஷின்ஸோ அதெல்லாம் ஏஐ கிடையாது. does not require training data, they work on algorithm only. இந்த நாட் ஏஐ மிஷினில் வந்து பார்த்தோம்னா நம்ம டேட்டாஸ் வந்து நம்ம கொடுக்க மாட்டோம், பட் டேட்டாக்கு பதிலாக நம்ம அல்காரிதம் கொடுப்போம். ஸோ அந்த அல்காரிதம் பேஸ் பண்ணி தான் அந்த மிஷின் வந்து ஒர்க் ஆகும். செகண்ட் பாயிண்ட், ஏஐ மிஷின் லேர்ன் ஃப்ரம் மிஸ்டேக் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். எப்படி ஹியூமன் பீயிங் வந்து ஒரு மிஸ்டேக்ஸ்லேருந்து லேர்ன் பண்ணுறாங்களோ அதே மாதிரி இந்த சிஸ்டமும் தன்னோட மிஸ்டேக்ஸ்லேருந்து லேர்ன் பண்ணும். they try to improvise on their next iteration. ஸோ அந்த மிஸ்டேக்ஸ்லேருந்து அவங்க இம்ப்ரூவ் பண்ணி நெக்ஸ்ட் கொடுக்குறத பெஸ்ட்டாக கொடுக்கும். ஸோ அந்த மிஷின்ஸ் எல்லாமே ஏஐ மிஷின். இங்கே நாட் ஏஐ மிஷினில் ஸ்மார்ட் மிஷின்ஸ் ஒர்க் ஆன் fixed algorithm and they always work with the same level of efficiency which is programmed into them. ஸோ இந்த ஸ்மார்ட் மிஷினில் ஃபிக்ஸ்டு அல்காரிதம் தான், ஒரே ஒரு அல்காரிதம் தான், அந்த அல்காரிதம் தான் அது ரிப்பீட் பண்ண போது. இதில் எந்த ஒரு இம்ப்ரூவைசேஷனும் இருக்காது. அந்த அல்காரிதம் என்ன சொல்லியிருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்மார்ட் மிஷின்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட், ஏஐ. AI machines can analyze the situation and can take decision accordingly. ஸோ இந்த மிஷின் என்ன பண்ணும் சொல்கிறாங்க, ஏஐ மிஷின் சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்றதை அனலைஸ் பண்ணும். ஸோ அந்த அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான டெசிஷன் எடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஏதாவது ப்ராப்ளம் வருது அப்படின்னா, வரப்போகுது அப்படின்னா இந்த ஏஐ மிஷினால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரியான சொல்யூஷனை க்ரியேட் பண்ண முடியும். பட் நாட் ஏஐ மிஷினில் machines which are not AI cannot take decision on their own. நமக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த ஸ்மார்ட் மிஷினால் எந்த ஒரு டெசிஷனும் எடுக்க முடியாது. நெக்ஸ்ட்,
இன்ட்ரடக்ஷன் டு ஏஐ எம்எல் டிஎல். ஸோ இது என்னன்றது பார்க்கலாம். 2 மார்க்கில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாட் இஸ் மீன் பை ஏஐ, வாட் இஸ் மீன் பை எம்எல், வாட் இஸ் மீன் பை டிஎல் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட், ஏஐ artificial intelligence refers to any technique that enables computer to mimic human intelligence. ஸோ எந்த ஒரு மிஷின் வந்து மனிதனை போல ரியாக்ட் பண்ணுதோ அதுதான் வந்து பார்த்தோம்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். It gives the ability to machine to recognize a human face. அதோட மட்டும் இல்லாமல் இந்த ஏஐயால் ஒரு ஹியூமனோட ஃபேஸுமே ரெகக்னைஸ் பண்ண முடியும். டு மூவ் அண்ட் மேனிப்புலேட் ஆப்ஜெக்ட், ஒரு ஆப்ஜெக்டை மூவ் பண்ணி அதை மேனிப்புலேட்டும் பண்ண முடியும். டு அண்டர்ஸ்டாண்ட் த வாய்ஸ் கமாண்ட் பை ஹியூமன்ஸ், நம்ம கொடுக்குற வாய்ஸை அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அது தகுந்த மாதிரி ரியாக்ட் பண்ணவும் முடியும். அண்ட் ஆல்சோ டூ அதர் டாஸ்க். ஸோ அதோடு மட்டும் இல்லாமல் மற்ற டாஸ்க்கையும் எப்படி ஹியூமன் பண்ணுறாங்களோ அதே மாதிரி இந்த மிஷினாலும் மற்ற டாஸ்க்கும் கம்ப்ளீட் பண்ண முடியும். இதுதான் வந்து பார்த்தோம்னா ஏஐ. The AI enabled machine think algorithmically and execute what they have been asked for intelligently. ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா AI enabled machines வந்து பார்த்தோம்னா அல்காரிதம் பேஸ் பண்ணி தான் அது எக்ஸிக்யூட் ஆகும். அதே சமயத்தில் இன்டெலிஜென்ட்டாகவும் அது ஒர்க் ஆகும். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஸ்மார்ட் ஹோம் டிவைசஸ். ஸோ நம்ம ஹோமில் வந்து பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக லைட் ஆன் பண்ணுறது, வாய்ஸ் மூலமாக கண்ட்ரோல் பண்ணுறது, இது எல்லாமே நம்ம வந்து எக்ஸாம்பிளாக சொல்லலாம். இங்கே டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இந்த டயக்ராமில் வந்து பார்த்தோம்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் a program that can sense, reason, act and adopt. அதுக்கப்புறமேட்டா மெஷின் லேர்னிங் அப்படின்னா algorithm whose perform improve as they are expected to more data over time. ஸோ மெஷின் லேர்னிங்கில் வந்து algorithm தான் இம்பார்ட்டன்ட். அந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா டீப் லேர்னிங், சப்செட் ஆஃப் மெஷின் லேர்னிங். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டிஃபிஷியலோட சப்செட் வந்து மெஷின் லேர்னிங்கோட சப்செட் தான் டீப் லேர்னிங். ஸோ டீப் லேர்னிங் வந்து பார்த்தோம்னா சப்செட் ஆஃப் மிஷின் லேர்னிங் இன் விச் மல்டிலேயர்ட் நியூரல் நெட்வொர்க்ஸ் லேர்ன் ஃப்ரம் வேஸ்ட் அமௌண்ட்ஸ் ஆஃப் டேட்டா. இந்த டீப் லேர்னிங்கில் வந்து நம்ம என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணுறோன்னா நியூரல் நெட்வொர்க்ஸ் பற்றி நம்ம படிக்க போகிறோம். ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் இந்த ஏஐ, எம்எல் அண்ட் டிஎல். இதை 1 by 1 நம்ம லேர்ன் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் மிஷின் லேர்னிங் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இட் இஸ் அ சப்செட் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டோட ஒரு சப்செட் தான் இந்த மிஷின் லேர்னிங், which enables machine to improve a task with experience. ஸோ இந்த மிஷின் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம கொடுக்குற டேட்டாஸ் பேஸ் பண்ணி தான் ஒவ்வொரு டாஸ்க்குமே கம்ப்ளீட் பண்ணும். த இன்டென்ஷன் ஆஃப் மிஷின் லேர்னிங் இஸ் டு எனேபிள் மிஷின் டு லேர்ன் பை தம்செல்ஃப் யூஸிங் த ப்ரொவைடட் டேட்டா அண்ட் மேக் அக்யூரேட் ப்ரெடிக்ஷன் அண்ட் டெசிஷன்ஸ். ஸோ இந்த மிஷின் லேர்னிங்கில் ஒரு மிஷினுக்கு நம்ம ஒரு டேட்டா கொடுக்குறோம் அப்படின்னா அந்த டேட்டாவை நல்லா அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு அது மூலமாக அது என்ன பண்ணணும், அக்யூரேட்டான ஒரு டெசிஷனோ இல்லை ஒரு ப்ரெடிக்ஷனோ அதால் எடுக்க முடியும். பட் இதில் மெயின் ரோல் அப்படி என்ன பார்த்தோம்னா அல்காரிதம் அண்ட் டேட்டாஸ் தான். ஸோ பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ஸ்பீச் ரெகக்னேஷன். நம்ம கொடுக்குற வாய்ஸ் மூலமாக அந்த மிஷின் வந்து ரெகக்னைஸ் பண்ணும். வாய்ஸ் மூலமாக நம்ம என்னென்ன டேட்டாஸ் கொடுக்குறோமோ அது எல்லாமே அது ரெகக்னைஸ் பண்ணி அது மூலமாக அது டேட்டாஸ் வந்து டெசிஷன் வந்து அப்ளை பண்ணும். அதாவது நான் முன்னாடி சொன்ன மாதிரி வெஹிக்கிளாக இருக்கட்டும், வெஹிக்கிள் வந்து நம்ம வாய்ஸ் மூலமாக கண்ட்ரோல் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வாய்ஸ் மூலமாக ஸ்டார்ட் அப்படின்னா அந்த சிஸ்டம் வந்து அந்த வெஹிக்கிள் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ நம்ம டேட்டாஸ் தான் இங்கே, நம்மளோட வாய்ஸ் தான் இங்கே வந்து டேட்டாவாக ஆக்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா டீப் லேர்னிங் வந்து பார்த்தோம்னா டிஎல். இட் எனேபிள் சாஃப்ட்வேர் It enables software to train itself to perform tasks with vast amount of data. இங்கே டிஎல் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இட் எனேபிள் சாஃப்ட்வேர் டு ட்ரைன் இட் செல்ஃப். ஸோ இதுக்காகவே நம்ம ஒரு சாஃப்ட்வேரை க்ரியேட் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம்னா ட்ரைன் பண்ணி அது தகுந்த மாதிரி நம்ம ஒரு பர்டிகுலர் டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம். நம்ம டேட்டாஸ் கொடுக்குறோம், டேட்டாஸ் அது கெட் பண்ணி அது மூலமாக ஒரு டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ண போகுது. In deep learning, the machine is trained with huge amount of data, which helps it in training itself around the data.
நம்ம கொடுக்குற டேட்டாவை பேஸ் பண்ணி அந்த மிஷின் என்ன பண்ணுது அப்படின்னா ட்ரெயின் பண்ணுது. ஸோ எந்த அளவுக்கு நம்ம டேட்டாஸ் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு அந்த மிஷின் வந்து ட்ரெயின் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அது வந்து டெசிஷன் வந்து எடுக்குது. Such machines are intelligent enough to develop algorithm for themselves. ஸோ இந்த டீப் லேர்னிங் நம்ம அப்ளை பண்ணுற இந்த மிஷின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா நம்ம கொடுக்குற டேட்டாவை பேஸ் பண்ணி அதுவே வந்து ஒரு அல்காரதத்தை அது க்ரியேட் பண்ணி அது தகுந்த மாதிரி அது ரியாக்ட் பண்ணும். ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா விர்ச்சுவல் அசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? ஸோ விர்ச்சுவல் அசிஸ்டன்ட் சொல்லும்போது சாட் ஜிபிடி, அலெக்ஸா, சிரி இவங்களாம் வந்து பார்த்தோன்னா விர்ச்சுவல் அசிஸ்டன்ட் நம்மளால் பார்க்க முடியாது. பட் they are exist and whatever we have the query, if we are asking with them, they will give some solution to us. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தோம்னா டீப் லேர்னிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதோட என்னோட செக்ஷனை முடிக்கிற இதோட பார்ட் 2 வீடியோ வந்து பார்த்தோம்னா நெக்ஸ்ட் கிளாஸில் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். என்னுடைய இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தனா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நான் என்ன இம்ப்ரூவைஸ் பண்ணலான்றதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து இம்ப்ரூவ் ஆன குவாலிட்டியான வீடியோஸ் வந்து உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன். இன்னும் உங்களுக்கு என்னென்ன வேணும் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணுறேன். அதோடு மட்டும் இல்லாமல் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோடய வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ டியர் ஸ்டூடெண்ட். தேங்க்யூ ஸோ மச்.